ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகானவங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்குங்க. தனக்கு பிடிச்சதை உசுரே போனாலும் பரவாயில்ல, அதை விட்டு விலகி மட்டும் நிற்க மாட்டீங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி நிற்பீங்க. காரணம், நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நமக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நிற்பீங்க. அப்படியே பதில் சொல்கிறதுனா, டே என்னடா பண்ணிட்ட, அப்படி இப்படியெல்லாம் கிடையாதுங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. இவங்களினுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு மூக்கு உடச்சி விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க. மற்றவங்க கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலையை தான் இவங்க சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியமும் உண்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் என்னப்பா ஒரு குறையும் கிடையாது, நிறைய காசு பணம் வச்சுருக்காங்க, இவங்க நினச்சா அப்படி இருப்பாங்க, இவங்க நினச்சா இப்படி இருப்பாங்க, பாரு வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மீன ராசிக்காரர்களுக்கு விமர்சனம் இருக்குங்க. இதுதான் வந்துக்கிட்டே இருக்குது, இனிமேலும் வரத்தாங்க போகுது. ஏங்க, எங்களை மட்டும் எல்லாரும் ஏன் இப்படி நினைக்கிறாங்க? ஆனால் உண்மையாக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. உண்மைதானங்க, இல்லைன்னல்ல நான் சொல்லலை. அந்த கஷ்டத்தை என்னைக்காவது நீங்கள் வெளிக்காட்டியிருக்கீங்களா? இல்லை இல்லை. உங்களுடைய சோகத்தை என்னைக்காவது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இல்லைல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, நான் சொன்னால் மட்டும் என்ன யாராவது எங்களுக்கு உதவி செய்யவா போகிறாங்க? நிச்சயமாக கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ இதுவுமே இல்லாததுனால நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு படி மேலே, உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போனால் கூட சரிங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்னமோ 10 கோடி இருக்கிற மாதிரி எல்லாரும் தூக்கி வச்சுட்டு பேசியிருப்பாங்க. சில நேரங்களில் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கையும் பார்த்துருப்பாங்க. அதாவது இப்போ பாக்கெட்டில் 10 ரூபா தானே இருக்குது, ஆனால் சொந்தங்களோ பந்தங்களோ கூட பிறந்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாருமே உங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம அவங்களோட தேவையை மட்டும்தாங்க பார்ப்பாங்க. அதனால நிறைய இடத்துல கடன் வாங்கி கூட திணறி நின்றுப்பீங்க. சரியா? ஸோ இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மீன ராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? தெய்வத்தை நம்பக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதுதான். நிச்சயம் நமக்குன்னு ஒரு நாள் வரும்பா அப்படின்னு நம்புறீங்களா? அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. எதனால இப்படி பார்த்துடலாமா? உங்களுக்கு 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமரக்கூடிய மீனம்ங்க. அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரம். ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் தாம்மா உட்காந்துருக்கோம். கூட பிறந்தவங்களுக்கு பெற்றவங்களுக்குன்னு நிறைய உழைச்சி கொடுத்தாச்சு, சொத்துக்களையும் தாரவார்த்து கொடுத்தாச்சு. எவ்வளவு கொடுத்தாலும் இது நாள் வரைக்கும் மீனத்துக்கு யாருமே அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. அவமானத்தை மட்டும் நிறைய கொடுத்துருக்கீங்க. நீலாம் நான் பெருசாக என்னடா பண்ணிட்ட, இப்படி நிறைய பேர்கிட்ட அலட்சியமான வார்த்தைகளை மீனராசி வாங்கியிருக்குங்க. ஆனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து தான் அவங்களோட முடியாத வாழ்க்கையுமே இன்னைக்கு ஒரு பிடிமானமாக நிற்க வச்சுருக்கோம். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னால் கூட அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்கம்மா. முடிஞ்சு போனதெல்லாம் விடுமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுதான் மீனங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீன ராசிக்கு இந்த 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போகிறீங்கன்னு சொன்னால் அது எதனால? ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குது, நல்லதே நடக்குது. ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்குது, கெட்டதே நடக்குதுன்னா அது கிரகநிலையோட அமைப்புங்க. உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, அந்த கிரகங்கள் தனியாக உட்காந்துருக்காங்களா, அவங்களினுடைய குணாதிசயம் என்ன, இல்லை மற்ற கிரகங்களினோட இணைவுனால் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுங்க. அப்படி அந்த கிரகத்தோட மாற்றம் கூட உங்களோட தலைவிதியை மாற்றி அமைக்கும். அந்த வகையில் தாங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த திரிக்கிரக யோகத்தினால வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுதுங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா பணமழை கொட்ட போகுதுங்க. கரெக்டாக பார்த்து சொல்லு, மீனராசிக்கு தான் நீ பலன் சொல்லிட்டு இருக்கியா? எங்களுக்கெல்லாமா பணமா? அடப்போமா, கடன் வாங்கினா கடனை வாங்கி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நிச்சயமாக அந்த
கடனை பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வந்திருக்குங்க. தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க. சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகங்களுமே மீன ராசியில், அதாவது குரு பகவானோட ராசியில் ஒன்றிணைவதனால இந்த யோகம் உருவாகி இருக்குங்க. இதனால மீன ராசிக்கு இனி எல்லாமே சக்ஸஸ் தாங்க. அப்படியாம்மா, இந்த யோகம் எங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்? இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது நம்மளோட மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுதுங்க. இன்னும் அடுக்கடுக்காக சொல்லணும்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போகிறீங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உயர்வுக்கு போக போகுது. குறிப்பாக இந்த திரிகிரக யோகத்தில் அதிர்ஷ்டசாலியோட அடையாளமாக நீங்கள் மாற போகிறீங்க. இதில் சாதகமான மாற்றங்கள் வகையில் பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றியை குவிக்குதுங்க. வேலையில் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான யோகம் இருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும். பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருந்தாலும் சரிங்க, அரசாங்க துறையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி கூட வேலை பார்க்குறாங்கல்ல சக ஊழியர்கள், அவங்களோட ஆதரவின் காரணமாக நீங்கள் உற்சாகமாக வளம் வர போகிறீங்க. அடுத்து நிதி ரீதியாக பார்த்தோன்னா பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போகிறீங்க. இது உங்களோட எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, தனிப்பட்ட வகையிலையுமே சரி, வணிக நோக்கங்களுக்காக, அதாவது தொழில் ரீதியாக கூட நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அந்த பயணம் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் மீன ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவுகள், பல லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்க. குறிப்பாக இந்த சுபயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது. சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. இப்போ இருக்கக்கூடிய சொத்தை விட கூடுதல் சொத்துக்கள் வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்குங்க. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய வாழ்க்கை துணைக்கிட்டேயுமே நெருக்கம் அதிகமாக போகுது. இது உங்களை உணர்வு ரீதியாக பலப்படுத்துங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியாக பலப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு வேணால் உங்களுக்கு கரடு முரடாக தெரியலாம், சுயநலவு அதிகமாக தரலாம், இன்னும் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. ஆனால் இவங்க மனசில் ரொம்ப வீக்கான ஆளுங்க. பாசத்துக்கு ரொம்ப அடிபணிவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, பாசமாக இருக்கிறது வெளியே காட்ட தெரியலனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க. எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் கட்டுக்குள்ளே வச்சா மட்டும் மீனம் எப்போவோ ஜெயிச்சிருங்க. அதை நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க. மேலும் இதை பேஸ் பண்ணி தாங்க சமூகத்தோட இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் காரணமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது மீன ராசியோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகுது. இந்த அரிய கிரகநிலை, இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகமாக கொடுக்குதுங்க. தடைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துதுங்க. இது கூட்டு வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா கூட்டு வியாபாரிகளுக்கு பெரிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் முனைவர்களாக இருக்கீங்க, இல்லை வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே முன்னேற்றம் அடையலைங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க போகிறீங்க. இல்லைம்மா திருமணம் எல்லாம் ஆகலை, ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான வரன் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒட்டு மொத்தமாக இந்த சாதகமான நேரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லா துறைகள்லையுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துதுங்க. ஒரு செடி ரொம்ப செழிப்பாக இருக்குன்னா அது எந்த அளவுக்கு பூத்து குலுங்கும் இல்லையா, அப்படி தான் நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறீங்க.
சொல்லப்போனால் தெரிஞ்சோ தெரியாமலோ சோகத்தை மறைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி சோகம் அப்படிங்கிற வார்த்தையே உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடலாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஒரு ராசியில் சில நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் ஏற்படும். அதனால உங்கள் வாழ்க்கையே தலைகீழ தேவி மாதிரி பொறுமையில் சீக்கிரமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களே, என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள்? என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மீன ராசியுமே ஏன் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன? மற்றவங்களால தானே வந்திருக்கு. உங்களால் இந்த கஷ்டம், உன்னால தான் இந்த பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லலாம். இல்லை, கரெக்டு தான். பாசம் வச்சுருக்கீங்க, நேசம் வச்சுருக்கீங்க. ஆனால் ஏன் நீங்கள் வைக்கக்கூடிய பாசத்துக்கும் மரியாதைக்கும் அவங்க ஓவர் தான் அப்படின்னு யோசிச்சிங்களா? அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க, இப்போ வலிச்சுதுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை சொல்லவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வலிக்கலை அப்படின்னு தானே அவங்க நினச்சிட்ருப்பாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறை, செய்யட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ யார் மேலேங்க தப்பு? உங்கள் மேலே தாங்க தப்பு. பொறுமையை இழந்து பூமாதேவி கூட பல இடங்களில் வாய்ப்பொழந்து நிறைய விஷயத்த பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அந்த பொறுமையை உடச்சி எனக்கு வலிக்குது, என்னோட கஷ்டம் இதுதான், உங்களால் தான் இது நடந்ததுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மீன் அழுகிறது யாருக்கு தெரியும்? மீனுக்கு தாகம் எடுக்குதான்னு யாருக்குமே தெரியாது. மீனுக்கு கண்ணீர் வருதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்களோட அழுகையையும் சரி, உங்களினுடைய பசியையும் சரி மறைச்சி வைக்கிறீங்க. உங்கள் தேவைகளை சுத்தமாக ஒதுக்கிக்கிறீங்க. ஆனால் மற்றவங்களோட தேவைக்காக நாயா பேயா அலைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தலைப்பு, மீனராசிக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. என்னம்மா போட்டிருக்க? மீனராசியை எதிர்த்தா மரணம் நிச்சயம்னு போட்டிருக்க. 100% உண்மைங்க. யமனையும் எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கா? நான் சாதாரண மீன்மா, என்னால் அது முடியாது. நான் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க. சரி, யமபெருமானை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களை ரொம்ப திடகாத்திரமாக தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் நல்லவங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப பயந்து தான் வருவானா. ஏன்னா மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? அது ஒரு புறம் இருக்கட்டும். நல்லவங்கன்னு நான் சொல்கிறேன். எதனால் நீங்கள் என்ன நல்லவங்கன்னு சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாங்கள் கெட்டவங்க மாதிரி தான். அதனால தான் எங்களுக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குது இப்படின்னு ஒரு சில பேர் இப்போ மனக்குமரலோடு பேசுவீங்க. கிடையாதுங்க. கடவுள் கொடுத்த சோதனைகளை, உங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை கூட நீங்கள் அனுபவிக்கிறதா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்ல வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. பொது பலனாக மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தாங்க பொது பலன் நான் சொல்ல வந்திருக்கேன். ஒருத்தர் வெற்றி பெற்று போகிறதும், ஒருத்தர் தோல்வியில் துவண்டு போய் வாழ்கிறதும், அவனை பற்றி அவன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் தாங்க இப்போ என்னால் முடியும். அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். அதே மாதிரி தாங்க மீனராசிக்காரர்களே, உங்களினுடைய ப்ளஸ் என்ன, உங்களினுடைய மைனஸ் என்ன, உங்களினுடைய ஜாதக அமைப்பு பொறுத்து உங்கள் வாழ்க்கை நிலை இப்போ எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களினுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் வெற்றி பெற முடியும், எந்த மாதிரியான அமைப்பில் உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு முடியும், கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் தாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது உங்களை மற்றவங்க தூக்கி தூர எறிகிற மாதிரியோ, உங்களினுடைய வாழ்க்கையை மற்றவங்க எடுத்துக்கிற மாதிரியோ, உங்களை அழிக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்குதாங்க இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன்.
அது பார்த்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா? ஸோ நம்ம அப்பா அம்மாவை வணங்குற மாதிரி தாங்க நீங்கள் உங்களினுடைய அதிபதியான குரு பகவானை இந்த நேரத்தில் வணங்குங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அவரோட நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். உங்களினுடைய வெளியே சொல்ல முடியாத குமுறல்கள் இருக்கு இல்லையா, உங்களினுடைய வேண்டுதல்கள் இருக்கு இல்லையா, அதை மனசார நினச்சி வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு வழி பிறக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்க. அதனால தான் மீன ராசிக்காரர்களால் நல்லதை தவிர்த்து வேற எதையுமே யோசிக்க முடியாது. எல்லா கிரகங்களினுடைய அமைப்பையுமே பார்க்கும்போது குரு பகவான் மட்டும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். இவர் எங்கே சரியாக இருந்தாலே போதும், அடடா இவர் இல்லாட்டியும் பரவாயில்ல, இவரோட பார்வை நமக்கு எங்கேயாவது ஒரு ஓரமாக விழுதா பாரு, அதன் மூலமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், எப்படியாவது ஒரு சின்ன அதிர்ஷ்ட கதவு திறக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்போம். நாங்களே ஜாதகத்தை பார்க்குறப்ப சொல்லுவோம், குரு வந்துட்டு இத்தனாம் இடத்துல இருக்காரு, இவருடைய பார்வை இந்த இடத்துல விழுது, இதன் காரணமாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. அந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது அவரையே ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் மீன ராசிக்காரங்க இப்போ சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, நீ என்னதான் உளறிட்டுருக்க, நான் நல்லாவே இல்லை அப்படின்னும் பேசுவீங்க. ஆனால் உங்களினுடைய ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட அவரோட பார்வை படக்கூடிய இடங்களுக்கு தாங்க சக்தி அதிகம். குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம், கோடி நன்மைகள். ஆனால் அவரை ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தெருக்கோடியில் நிற்கிறீங்கன்னு இப்போ உங்களோட வாக்குவாதம் நிற்கிதுங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை. ஆனால் அதையுமே சரி செய்ய முடியும். குரு பகவானை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியுங்க. குரு பகவான் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செஞ்சு கொடுப்பாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கிறது தாங்க இந்த மீன ராசி. கால புருஷ தத்துவத்தில் 2 பாதங்களையும் குறிக்கும் 4வது உபய ராசியாக தான் மீன ராசி பார்க்கப்படுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சாற்றல் மிக்கவங்க. உங்ககிட்ட பேசுகிறப்போ வார்த்தைகளை அளந்து பேசணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட குற்றம் கண்டுபிடிக்கிறதுல வல்லவர்கள் தான். சமயம் பார்த்து காலை வாரி விடுவாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன். யார் தெரியுமா? இவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நல்லவங்களை ஒரு நாளும் இவங்க சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு பாதகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ கெட்டவனாக இருக்கன்னா தூரம் இல்லை, எனக்கு கெட்டது பண்ண அப்படின்னா உனக்கு சமயம் பார்த்து சரியாக அடி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க. மீன ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாதை, அவங்களுக்குன்னு ஒரு உலகம், ஜாலியாக இருப்பாங்க. இவங்களினுடைய தாராள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இவங்களினுடைய திறமைசாலித்தனமும் தான் இவங்களை மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுதுங்க. மற்றவங்களோட சுகத்துக்கத்தை கூட தன்னோட சுகத்துக்கம் மாதிரி நினச்சி அவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து உதவி செய்கிறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. பக்கபலமாக நின்று அவங்களுக்கு வழிகாட்டுறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை மறைக்க தெரியாதுங்க. சமயத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற சுபாவம் இவங்க கிட்ட இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி மாற்றம் அடையிறவங்களுக்கு தான் வாழ்க்கை வெற்றியாக போயிட்டுருக்கு இல்லையா. அது இவங்களுக்கு தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க ஈஸியாக அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கலாம். துரோகம் செய்கிறது, கெட்ட சகவாசங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக அடிமையாகிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த யோசனையே இல்லையா. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. என்னம்மா சொல்கிற, இப்போ தான் ஏதோ ஒரு பாதகம் பண்ணிவிட்டு அவங்கள வச்சு செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி தெரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுங்க. ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவாங்க பெருசாக. ஆனால் இது இவங்களுக்கு மனசளவில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு குழந்தை தான்னு சொல்லலாம். ஒரு குழந்தைகிட்ட
வந்து நம்ம சாக்லேட்டை பிடுங்கிட்டா என்ன பண்ணும்? ஏன் பிடுங்குனாங்க என்ன ஏதுன்னு தெரியாது, மொத்தமாக அடிக்கும். அது என்ன வேணால் சொல்லும். அந்த சாக்லேட் வந்து நமக்கு நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் மீனராசிக்காரங்களினுடைய குணம். மீனராசிக்காரங்க கிட்ட குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்யறதுனால நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைத்தனம் இவங்களுக்கு இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அழிந்து பேசுவாங்க. இருந்தாலுமே சில இடங்களில் அந்த குழந்தைத்தனத்தை